சிதறிய ரத்தினங்கள். விக்கிரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான். மார்பில் 2 கைகளையும் கோத்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பியிற்று. பிறகு அங்கு வந்த கிழவியை பார்த்து, அம்மா, இந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கு வந்தானானால் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடு. ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்து விடாதே. மறுபடியும் 5-6 நாளில் நான் வருகிறேன் என்றான். அப்படியே சுவாமி என்றாள் கிழவி. பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறம் சென்றான். அங்கே விக்கிரமன் ஏறி சென்றது போலவே தத்ரூபமாய் இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாவகமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான். விக்கிரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் விக்கிரமன் வழிப்பறிக்கு ஆளான இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு இரத்தின வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாகி விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் மிகவும் அருவருப்பான கோர காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இரை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும், அவை இரை உண்ட பிறகு மிகுந்த எலும்புக்கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கி இருக்குமா, அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமா? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின் துணிமணிகள் வாட்கள் எல்லாம் எங்கே? நாம் போன பிறகு இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையில் இருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில், ஒரு மண்டை ஓடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டை ஓடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டை ஓடு. நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவன் கபாலிகனாய் இருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையில் இருந்துதான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோ தான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஓரிடத்தில் இரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடந்ததை கண்டான். குள்ளன் இரத்தின மூட்டைகளை கீழே போட்டபோது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த இரத்தினங்களை திரட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான். அந்த சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சத்தத்திலிருந்து 4-5 குதிரைகளாவது வருகின்றன என்று தோன்றியது. ஒற்றர் தலைவன் உடனே விரைந்து குதிரை மேல் ஏறி அதை செலுத்தி கொண்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் புகுந்தான். குதிரையை கொஞ்ச தூரத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் இறங்கி வந்து சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் நன்கு மறைந்து கொண்டான். அவன் மறைவில் இருந்த போதிலும் பாதை அங்கிருந்து நன்றாக தெரிந்தது. அந்த இடத்துக்கு வந்ததும் குதிரைகள் சடேர் என்று நிறுத்தப்பட்டன. 6 குதிரைகள் மேல் 6 வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தலைவனாக தோன்றியவன் மீது ஒற்றர் தலைவனின் பார்வை விழுந்ததும் அவனுடைய புருவங்கள் நெறிந்து ரொம்பவும் மேலே போயின. அவன் முகத்தில் அப்போது வியப்பு, அருவருப்பு, கோபம் எல்லாம் கலந்து காணப்பட்டன. அந்த தலைவன் வேறு யாருமில்லை, மாரப்ப பூபதி தான். வேகமாக வந்து கொண்டிருந்த குதிரையை சடேர் என்று முதலில் நிறுத்தியவனும் மாரப்ப பூபதி தான். அவன் நிறுத்தியதை பார்த்துதான் மற்றவர்கள் சடேர் சடேர் என்று தம் குதிரைகளை நிறுத்தினார்கள். மாரப்ப பூபதி கீழே இறங்கினான். சற்று முன்னால் ஒற்றர் தலைவன் உற்று பார்த்ததை போலவே அவனும் அங்கும் இங்கும் பார்த்தான். முதலில் மண்டை ஓடுதான் அவனுடைய கவனத்தையும் கவர்ந்தது. பிறகு
முதல் நாள் இரவு நடந்த வாட்போரின் அறிகுறிகளை கவனித்தான். ஆங்காங்கு இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்தான். உடல்கள் அங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களும் தெரிந்தன. இரத்தினங்கள் அவனுடைய கண்களில் பட்டதும் அவற்றை ஆவலுடன் கைகளில் திரட்டி எடுத்து கொண்டான். அந்த இரத்தினங்களை பார்த்தபடியே கலகலவென்று சிரித்தான். தன்னுடன் வந்த மற்றவர்களை பார்த்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று என்றான். இன்னும் சிறிது நேரம் அவனும் மற்றவர்களும் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார்கள். பிறகு மாரப்ப பூபதி குதிரை மேல் ஏறினான். எல்லா குதிரைகளும் 4 கால் பாய்ச்சலில் புறப்பட்டன. மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் போன பிறகு ஒற்றர் தலைவன் தன் குதிரை இருந்த இடம் சென்று அதன் மேல் ஏறிக்கொண்டு நேற்றிரவு தான் வந்த வழியிலே திரும்பி செல்ல தொடங்கினான். குதிரை அக்காட்டு பாதையின் வளைவு ஒன்றை தாண்டியதும் உடம்பை சிலிர்த்தது. ஒற்றர் தலைவன் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு பாறைக்கு பின்புறத்தில் கழுகுகள் வட்டமிடுவதை கண்டான். காட்டு பாதையில் கிடந்த உடல்கள் என்னவாயின என்னும் மர்மம் வெளியாயிற்று. தானும் இரத்தின வியாபாரியும் போன பிறகு அங்கு வந்தவர்கள் அவ்வுடல்களை அப்புறப்படுத்தி இந்த பாறை மறைவில் கொண்டு வந்து போட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாராக இருக்கும்? அவ்விடத்தில் அதிக நேரம் நிற்காமல் ஒற்றர் தலைவன் மேலே குதிரையை விட்டு கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டையை அவன் அணுகினான். அவ்விடத்தில் அதே சமயத்தில் மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. பரிவாரங்களுக்கு மத்தியில் குந்தவி தேவியின் பல்லக்கும் வந்தது. பல்லக்கின் பக்கத்தில் ஒரு கம்பீரமான வெண்புறவி மீது நரசிம்ம சக்கரவர்த்தியின் புதல்வன் மகேந்திரன் வீற்றிருந்தான். இதையெல்லாம் தூரத்திலேயே கவனித்து கொண்ட ஒற்றர் தலைவன் அவ்விடத்தில் குதிரையை சற்று வேகமாக தட்டிவிட்டான். ராஜ பரிவாரங்களையோ பரிவாரங்களுக்கு மத்தியில் வந்தவர்களையோ சற்றும் பொருட்படுத்தாதவனாய் அவர்களுக்கு சற்று முன்னதாகவே ராஜபாட்டையில் சந்திப்பை கடந்து காஞ்சியை நோக்கி சென்றான். வேஷதாரி ஒற்றர் தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னால் காஞ்சி பாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள். குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றை ஒன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன. மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையும் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன. அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது. ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அப்படி இருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் ராஜ பரிவாரங்களை கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லாருக்குமே வியப்பை அளித்தது. அண்ணா, அதோ குதிரை மேல் போகிறானே, அந்த வீரனை பார்த்தாயா? என்ன கம்பீரமான வடிவம்! அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள். எனக்கு தெரியவில்லையே தங்காய். அவனுடைய தோற்றத்தில் ராஜவம்சத்தின் கலை காணப்பட்டது. நல்ல ஆஜானு பாகுவாகவும் தோன்றினான். அவன் குதிரையை பார், இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன். காஞ்சிக்குத்தான் போகிறான் போல் தோன்றுகிறது. ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னமோ. இல்லாவிடில் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான். 4 நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஆகையினால் தான் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னாள். குந்தவி செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரியை பற்றி சொன்னாயே, அவன் வரவில்லையே என்றான் மகேந்திரன். இல்லை என்று சொன்னபோது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் தொனித்தது. எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான்? கண்டிப்பாக வருவான். குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை. மௌனமாய் இருந்தாள். தன்னுடைய சந்தேகம் உண்மையாய் இருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள். குந்தவியின் மனக்கண்ணின் முன்னால் 3 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும் நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த இரத்தின வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின. அவர்கள் 2 பேரும்
வெவ்வேறு மனிதர்களா? அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒற்றுமைதான். குந்தவியின் மௌனத்தையும் அவளுடைய முக வாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான். தங்காய் என்று அருமையாக அழைத்தான். என்ன அண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே, ஏன்? ஒன்றுமில்லை அண்ணா, நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன், சொல்லட்டுமா? சொல்லு அண்ணா. அப்பாவிடம் நான் சொல்ல போகிறேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும், என்னால் முடியாது என்று. ஏன் அப்படி சொல்லுகிறாய் அண்ணா? அவர் இருக்கும்போது நான் ராஜ்யம் ஆளுவது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது அண்ணா. அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது. இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும். இலங்கைக்கு மறுபடியும் போக போகிறாயா? இல்லை, செண்பகத்தீவுக்கு போக போகிறேன். என்ன அண்ணா சொல்கிறாய்? ஆமாம், விக்கிரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன். பிறகு செண்பகத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வர போகிறேன் தங்காய். நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து 1 வருஷம் ஆகிறது. இதுவரையில் ஒரு தடவையாவது நீ சிரித்து நான் பார்க்கவில்லை. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து விட்டுத்தான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன். இதை சொல்லும்போது அவனுடைய தழுதழுத்தது. அவனுடைய தொண்டை அடைத்து கொண்டது. குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது. அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள். நான் சம்மதிக்க செய்கிறேன். நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். ராத்திரி அவர் வரவே இல்லை. இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன். அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எனக்கு ஒரு மைத்துனன் கிடைப்பான் அல்லவா? அது நடக்காத காரியம் அண்ணா. அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குல பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி. அப்போது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான். தங்காய், எப்போதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டதுண்டா என்று கேட்டான். போ அண்ணா என்றாள் குந்தவி. போகிறேன் தங்காய், போகிறேன். செண்பகத்தீவுக்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கன்னத்தில் போட்டுக்கொள்ள சொல்லாவிட்டால் நான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்ல என்றான் யுவராஜா மகேந்திரன். குந்தவியும் மகேந்திரனும் காஞ்சியை அடைந்ததும் அரண்மனையில் அவரவர்களுடைய பகுதிக்கு சென்றார்கள். குந்தவி தன்னுடைய அந்தப்புற அறைக்குள் பிரவேசித்த போது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்காருவதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் விட்டாள். அந்த வேற்று மனுஷன் காட்டுக்குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டி சென்ற வீரன்தான் என்பது நினைவுக்கு வர 1 நிமிஷம் பிடித்தது. இதனால் அவளுடைய ஆச்சரியம் பன்மடங்கு பெருகியதோடு கோபம் பொங்கியிற்று. யாரையா நீர்? என்ன தைரியத்தினால் அந்த புறத்துக்குள் நுழைந்தீர் என்றாள். தேவி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் நான். என் பெயர் வீரசேனன். தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்றான். அம்மனிதன் சொன்னதும் குந்தவியின் முகத்திலிருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது. அப்பா, இது என்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டு கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்றர் தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசையை களைத்தெறிந்தாள். அப்போது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார். உங்களுடைய குரலை கொண்டு தான் அப்பா கண்டுபிடித்தேன். இல்லாவிட்டால் அடையாளம் தெரிந்திராது. எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக் கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள். குழந்தாய், என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகளில் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி.